am he that liveth, and was dead. I am he that liveth, and was dead, that liveth and was dead, and have the keys of hell and death, and have the keys of hell and death. And behold, I am alive, and behold, I am alive forevermore, forevermore, alive forevermore. And behold, behold, I am alive, alive forevermore.
காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் நம்மில் பெறுவதாக. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, பக்கத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு சபையில் முடித்துவிட்டு இன்னொரு சபைக்கு நான் போய்கொண்டிருந்தேன். போய்கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதிகளுக்குள் நான் போய்கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி ஒருவர் வேகமாக சத்தம் போட்டுட்டு வந்தார். ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கொண்டே வந்தார். அது காட்டுப்பகுதி, மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி. மத்தியானம் மணி சரியாக 12 மணிக்கு மேல் இருக்கும். நல்ல வெயில் அடித்து கொண்டிருக்கின்றது. என்ன இவர் கூட்டுகிட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஒரு நிழலை தேடி பார்த்தேன். அங்கே நிழல் இல்லை. ஆகவே சற்று தூரத்திலே ஒரு மரம் இருந்தது, அங்கே போயிடலான்னு சொல்லி நான் கொஞ்சம் வேகமாக நான் வண்டியில் சென்று கொண்டிருந்தேன், சைக்கிளில். அவர் என்ன நினச்சாரோ தெரியல, இன்னும் நான் சைக்கிளை மிதித்ததை விட அவர் இன்னும் வேகமாக மிதித்து கொண்டு ஐயா நெல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி இன்னும் சத்தம் போட்டுக்கிட்டே வந்தார். நான் போய் அந்த மரத்துக்கு கீழே நின்றேன். அவர் வந்தார். வந்தவர் என்னை பார்த்து கேட்டார், ஐயா உங்களை பார்த்த உடனே ஒரு போதகர் மாதிரி தெரியுது. நான் ஒரு புற மத நண்பன் அப்படி சொல்லி வைத்துக்கொள்ளுங்கள். என் பெயர் பாலகிருஷ்ணன். நான் சிறுவைகுண்டத்தை சார்ந்தவன். எனக்கு எல்லா மத நூல்களும் பிடிக்கும். எல்லா மத நூல்களும் எனக்கு பிடிக்கும். உங்களுடைய திருமறையும் எனக்கு பிடிக்கும். உங்கள் திருமறையில் எல்லா காரியங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்றில் மட்டும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லி சொன்னேன். நான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் ஒரு 3 காரியங்களை சொன்னார். முதல் காரியம் சொன்னார், உங்களுடைய சித்தாந்தம் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. உங்கள் சித்தாந்தம் உயிர்த்தெழுதலை குறித்து போதிக்கின்றது. நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய முறைமையின்படி ஒரு மனிதன் மரித்து போய்விட்டால் நல்ல ஒரு பெட்டிக்குள் வைத்து அவரை கொண்டு ஒரு குழியில் கொண்டு வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி மூடிட்டு வந்துடுறீங்க. ஆனால் காலங்கள் ஆன பிறகும் அந்த சடலங்கள் மக்கி அங்கே அந்த மண்ணோடு மண்ணாக இருக்கலாம். அடுத்து எங்களுடைய முறைமையின்படி ஒரு மனிதன் மரித்து போய்விட்டால் அவனை நாங்கள் எரித்து விடுகிறோம். அந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் நாங்கள் கரைத்து விட்டு வந்து விடுகின்றோம். நம்முடைய தேசத்திலே பார்சியின மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மரித்து போன தங்களுடையவர்களை உயர்ந்த மலையில் கொண்டு வைத்து விட்டு வந்து விடுவார்கள். பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு அந்த சடலம் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துடுறாங்க. எனக்கு இப்போ சந்தேகம், நீங்கள் உயிர்த்தெழுதல் உண்டென்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, இதெல்லாம் எப்படியா நடக்கும்?
கேள்வி கொஞ்சம் ஆழமான கேள்விதான். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். எப்படி எழும்பும்? நாங்கள் நீர்நிலைகளில் கொண்டு எல்லா அந்த சடலத்தின் அஸ்திகளையும் கரைத்து போட்டுவிட்டு வந்து விடுகிறோம். பார்சியன மக்களுடைய சரீரத்தை மிருகங்கள் எடுத்துகிட்டு போயிடுது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் மரித்து போனவர்கள் எப்படி உயிர் பெறுவார்கள்? நீங்கள் இப்போ சொல்ல முடியாட்டாலும் நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள் அப்படி சொல்லி அவர் பேப்பரில் வேகமாக அவருடைய விலாசத்தை எழுதி தந்துட்டு போயிட்டார். நானும் ஆராதனைக்காக அடுத்த ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தவன் அந்த ஆலயத்துக்கு போகிற வரைக்கும் இந்த கேள்வியும் மனநிலையிலே நின்று கொண்டே இருந்தது. ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவர் கேட்ட கேள்வி தான் வருது, எப்படி உயிர் தெழுதுவார்கள்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவது? அவர் கடைசியில் ஒரு கேள்வி வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் திருமுழுக்கெடுத்து உங்கள் சபையில் அங்கத்தினராக மாறிவிடுவேன். உங்கள் கிறிஸ்தவ சித்தாந்தத்தில் எனக்கு இந்த ஒரு காரியம்தான் எனக்கு சந்தேகம், வேறு ஒரு காரியம் சந்தேகம் இல்லை, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், இந்த ஒன்றில் மட்டும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளையும் கேள்வி கணைகளையும் நாம் கேட்கின்றோம், அதற்கு பதில்களை நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நான் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே தேட ஆரம்பித்தேன். எனக்கு அன்றைக்கு முழுவதும் ஒரு மனநிலையிலே ஒரு சமநிலை இல்லை. அப்படி திருமறையை புரட்டி கொண்டு இருக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருந்தது, அழகாக சொல்லப்பட்டு இருந்தது. இப்போ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே 42வது வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும், அழிவு இல்லாததாய் என்ன செய்திருக்கும்? எழுந்திருக்கும். நான் இந்த பகுதியை வச்சு அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினேன். அவர் ஒரு போஸ்ட் கார்டு போட்டார், சீக்கிரமாக நான் உங்கள் மதத்தில் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று. அதற்கான சில ஆதாரங்களையும் வைத்து நான் அவருக்கு எழுதியிருந்தேன். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து மரித்தார், உயிர் பெற்றார், அவர் மீண்டும் வருவார் என்பது நம்மளுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்களாம்? ஈஸ்டர் அன்னைக்கு ஆலயத்தின் முன்கதவை பூட்டி விடுவார்களாம். ஆலயத்தின் முன்கதவை பூட்டிவிட்டு அங்கே எல்லாரும் ஆலயத்துக்கு முன்னாடி இருப்பாங்களாம் ஆராதனை செய்வதற்கு முன்பதாக. அங்கே 2வது மணி அடித்த உடனே போதகர் நேரே போய் அந்த கதவை திறப்பாராம். திறந்து சொல்லுவாராம், கிறிஸ்து இன்று உயிர்த்தெழுந்தார். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் சத்தமாக சொல்லுவாங்களா, அல்லேலூயான்னு சொல்லுவாங்களா? நம்மளும் ஒரு அல்லேலூயா சொல்லி பார்ப்போமா? சரியா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்து அவர் உயிர் பெற்று நம் நடுவில் அவர் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல். என்ன பாடல் என்று சொன்னால், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கைத்தட்டி நாம் பாடுவோமா? இந்த ஒரு பாடலை நாம் கைத்தட்டி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிவிடுவோம். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமாய். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவ புத்திர சன்னிமோ. அங்கு போடப்பட்ட முத்திரை நிற்குமோ தேவ சந்நிதிமோ. கீதம் எல்லாரும் உற்சாகமாய் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் மரித்தோயித்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோ. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் பொங்கல் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் பொங்கல் கலிலேயாவுக்கு. ஆமென். கீதம் கொஞ்சம் சத்தமாக தான் பாடுங்களேன். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அதான் நம்ம விசுவாசம். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் மரித்தோயித்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். போதகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். போதகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் சுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் மரித்தோயித்தார் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போ வருகிறார் ஜெய வீர. நாமம் மேல வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை குட்டி பாடிடுவோம். ஆமென் சொல்லுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லே ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் மரித்தோயித்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கிறிஸ்து மரித்தோரின் முதற் பலனானார். கிறிஸ்து மரித்தோரின் முதற் பலனானார். கிறிஸ்து உயிர் பெறாவிட்டால் எங்கள் ஊழியமும் எங்கள் பிரசங்கமும் நாங்கள் சொல்கின்ற இந்த சுவிசேஷமும் விருதாவானது என்று பவுல் முழங்கினார். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததின் அந்த நாளிலே அவர் சில கேள்விகளை கேட்டார். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே பேசின முதல் வார்த்தை சொல்லுங்க பாப்போம். இயேசு உயிர் பெற்ற உடனே அவர் பேசின முதல் வார்த்தை இயேசு உயிர் பெற்ற உடனே உயிர்த்தெழுந்த உடனே தம் ஜனங்களை சந்திக்கும் பொழுது பேசின முதல் வார்த்தை, முதல் சென்டென்ஸ், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? இந்த கால வேளையில் என் அன்புக்குரியவர்களே, உயிர்
ஆண்டவர் மரியாளை சந்தித்த பொழுது மரியாள் கல்லறை அண்டை அழுது கொண்டு நிற்கின்றாள். அன்பின் மிகுதியிலே இயேசுவை காண்பதற்காக அதிகாலை இருட்டோടെ கல்லறையின் அண்டை வந்து நிற்கின்ற பொழுது அங்கே ஏமாற்றத்தின் நடுவில் ஏக்கத்தின் நடுவில் பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பின் நடுவிலே இயேசுவை அவள் காண்பதற்கு வாஞ்சை கொண்டு இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, அவரை வைத்த இடத்தை நீர் அறிந்திருந்தால் எனக்கு என்ன செய்யும் சொல்லும். மரியாளுடைய உள்ளத்தின் ஏக்கம் இயேசு இந்த காலை வேளையிலே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வையும் பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? மரியாளுடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதங்களை செய்திருந்தார். மரியாளுடைய வாழ்விலே இயேசு அதிசயங்களை செய்திருந்தார். எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் மரியாளும் சில ஸ்திரீகளும் அங்கே அடக்கம் பண்ணுவதற்கு அங்கே அரிமத்திய ஊரன் அந்த சீமோன் மற்றும் அடுத்து பர்த்தலோமியின் மூலமாக அவர்களோடு இணைந்து அந்த சரீரத்தை அடக்கம் செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆகவே இந்த மரியாளுக்கு இயேசுவை வைத்த இடம் தெரிந்ததினால்தான் அதிகாலை இருட்டோடு அந்த கல்லறையின் பக்கமாக வேகமாக கடந்து வர்றாங்க. ஆனால் அந்த தோட்டத்தில் நிற்கின்றவரை இயேசு என்று அறிய முடியவில்லை. குழப்பம். ஏன்னா இயேசுவின் சரீரம் வாரினால் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு அங்கே காயப்படுத்தப்பட்டு மிகுந்த நிலையிலே பார்க்க முடியாத நிலையிலே இருந்தது. ஆனால் இங்கே மகிமையான ஒரு நிலையிலே இந்த மனிதன் இருக்கிறார். அழுகிறாள். ஏன் அழுகிறாய்? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மரியாளின் ஏமாற்றம், மரியாளின் ஏக்கம், மரியாளின் தவிப்பு, மரியாளின் பதற்றம், மரியாளின் குழப்பம் அவளை அழ வைத்தது. இன்றைக்கும் இந்த உலக வாழ்விலே ஒவ்வொரு மனிதனும் அழுது கொண்டிருக்கிறான். உலக வாழ்விலே ஒவ்வொரு ஜனமும் அழுது கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையின் காரியங்களை குறித்து பலவிதமான குழப்பங்கள் நடுவிலே சென்று ஒவ்வொரு மனிதனும் அழுது கொண்டிருக்கிறான். அழுது கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு வாழ்வு தருகின்ற இயேசு சொல்லுகிறார், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அழுகிறாய். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறோம், பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருக்கிறோம். உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் துன்பங்கள் நம்மை அள வைத்துக் கொண்டிருக்கிறது. யாரிடத்திலும் சொல்ல முடியாத தவிப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித உள்ளங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளுக்கு சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கும் இந்த காலை வேளையிலே அவருடைய திருவார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தின் வேதனைகளை, உங்கள் உள்ளத்தின் கண்ணீரை இயேசு அறிவார். நீங்கள் சொல்லலாம், நான் யாரிடத்திலும் சொல்ல முடியாதே, நான் யாரிடத்திலும் போய் ஒரு காரியமும் பேச முடியாதே, நான் யாரிடத்திலும் போய் என்னுடைய பாரங்களை சொல்ல முடியாது, நான் கொட்ட முடியாது, அவ்வளவு தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில் உங்கள் தவிப்பை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தின் நடுவில் போய்கொண்டிருக்கலாம். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாமல் போயிருக்கலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு தூரமாக விலகி போய்கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் அருகில் இருந்து அழாதே என்று உங்கள் ஏக்கத்திற்கு முடிவு சொல்லுகிறார். அழாதேயுங்கள். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இரண்டாவதாக இயேசு சொன்ன அடுத்த ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 21 அதிகாரத்தில் பாருங்கள்,
யோவான் 21ஆம் அதிகாரத்திலே அங்கே பேதுரு சொல்கிறாரு, தோமாவை பார்த்து சொல்கிறாரு, மற்ற சீஷர்லாம் பார்த்து கூடி பேசுகிறாங்க, எப்பா இனி நமக்கு காரியம் ஒன்றும் இல்லை, இனி நம்ம வாழ்க்கையை வாழணும். இதுவரைக்கும் இயேசுவோடு போய்விட்டோம், நல்லா அவரோடு வாழ்ந்து விட்டோம், எல்லாம் நமக்கு இருந்தது. இனி இந்த உலகத்தில் வாழணும்னா நம்ம உழைக்கணும். நம்ம உழைச்சி சாப்பிட்டா தான் வாழ்க்கை, இல்லைன்னா நமக்கு வாழ்வு இல்லை. நான் போகிறேன்ப்பா, நான் மீன் பிடிக்க போகிறேன், நான் மீன் பிடிக்க போயிடுறேன், நீங்கள் வாரீங்களா, என் கூட வாரீங்களா? கூப்பிட்டு போயிட்டார், தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டார். இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவோடு இருந்தவர், இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவர், அவருடைய சகாக்களோடு மீன் பிடிக்க போயிட்டாங்க, பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க, உழைக்கிறதுக்கு போயிட்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே வருகிறார். வந்து கேட்குறாரு, இவங்களை பார்த்து கேட்குறாரு, அழகாக ஒரு கேள்வி கேட்பார். யோவான் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். விடியற்காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் மட்டும் உண்டா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? யார் கேட்குறா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? யார் கேட்குறா? யார்கிட்ட? சீஷல்கிட்ட கேட்குறாரு. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு சாப்பிட்றதுக்கு ஏதாயிலும் இருக்குதா? அவங்க கொண்டு சொல்கிறாங்க, ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? பாருங்கள். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நத்திங், ஒன்றும் இல்லையா? ஒன்றுமில்லை. நாங்கள் நம்பியிருந்தவர் எங்களை விட்டுவிட்டார், நாங்கள் நம்பியிருந்தவர் போய்விட்டார். இப்போ எங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். எங்கிட்ட போய் நீ சாப்பிட்றதுக்கு கேட்குறீரையா? எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத நிலையில் இருந்து ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. இல்லை என்பது இனி இல்லை, இல்லை என்பது, சத்தமா சொல்லுங்க, இல்லை என்பது இனி இல்லை, இனி எல்லாமே உண்டு. ஒன்றும் இல்லையா? ஒன்றுமில்லை. வெறுமை, விரக்தி, இல்லை என்கின்ற நிலை. என்ன செய்வோம்? எங்கள் தொழிலில் நான் எவ்வளவோ பணம் போட்டுட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. உழைச்சி பார்க்குறேன், ஒன்றுமே கிட்ட மாட்டேங்குது. என் வாழ்க்கையின் காரியங்களிலே உழைத்து பார்க்குறேன், நான் இரவும் பகலும் வேலை செய்து பார்க்குறேன், ஒன்றும் கையில் நிற்க மாட்டேங்குது. ஒன்றுமில்லை. எப்படி குடும்பத்தை நடத்துவது? எப்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்வது? எப்படி என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை நான் நடத்துவது என்று இந்த கால வேளையிலே பாரத்தோடு இருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியை, உண்டு என்பது உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் உண்டு. ஹல்லேலூயா. இல்லை என்பது இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? இல்லைங்கய்யா, எங்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கய்யா. சொல்றாரு, வலையை போடுங்கள், வலையை போடுங்கள். நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்காகப்படும். முயற்சியுங்கள், சும்மா இருக்காதீங்க. கடந்த காலங்கள் எல்லாம் நடந்து போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, இனி என்னத்தை முயற்சி பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் வலையை போடுங்கள், மீண்டும் உங்கள் வாழ்வின் காரியங்களை தொடங்குங்கள். இந்த நாளின் தொடக்கம் உங்கள் வாழ்வில் மெய்யான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். என் அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இல்லை என்கின்ற நிலை என்றோடு முடிந்து போய்விடும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்கள். உண்டு என்கின்ற நிலையிலே உங்களை உயர்த்துவார். நம்பிக்கை இழந்து போன நிலையில் இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம், ஆண்டவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். கேட்டவர் சொல்கிறாரு, எப்பா மீனை பிடிச்சி கொண்டு வாங்க. கொண்டு வந்தாங்க, கரைக்கு கொண்டு வந்தாங்க. மீண்டும் அழகா சொன்னார் அவங்கள பார்த்து,
இருக்கிறத கொண்டு வாங்க. அங்கே 11வது வசனம் சொல்கிறது, 153 பெரிய மீன்களை அங்கே பிடித்து வலையை கரையில் பேதுரு, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை என்ன செய்யவில்லை, கிளியவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை சந்திக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, துக்கமாக இருக்காதீங்க. என்னையா எவ்வளவு பணத்தை போட்டுட்டோம், இவ்வளவு முதல்ல நாங்கள் இதில் பண்ணிட்டோம், ஒருவேளை இத்தனை காரியமாக இந்த வேலைக்காக செலவு பண்ணிட்டோம், எத்தனையோ காரியங்களை கொடுத்து ஏமாந்துட்டோம். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, பிள்ளைகளின் மேல்கல்விக்கு ஒன்றுமில்லை, என் பணியை தொடர்வதற்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை இல்லை என்று அந்த நிலையில் வந்திருக்கிற என் அன்புக்குரியவர்களே, உண்டு என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இல்லை என்பது இனி இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, இல்லை என்பது, சத்தமாத்தான் சொல்லுங்களேன், இல்லை என்பது இனி இல்லை. எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. இது 2வது காரியம். ஏன் அழுகிறாய்? அல்லாது புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லையா. கடைசியாக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம். நீங்க அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும். கேட்டவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. அதை பாருங்க. 12வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவர்களுக்கு அப்பமும் மீனும் அங்கே இருந்தது. என்ன இருந்தது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே எத்தனை பேர் பை வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஆராதனை முடிஞ்சோன்னே சில பேர் பை வச்சுருப்பாங்க கையில், நல்லா அழகாக வெள்ளை பை வச்சு அட்டை மஞ்சள் பை வச்சு மடிச்சு கையில். எனக்கு காலையிலே பையை கொண்டு வந்திருக்கிறீங்க, இனி நேரம் எங்கே போனோம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவர் ஊழியர்களை பார்த்து கொடுத்தாரு, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொடுத்தாரு. மீனையும் அப்பத்தையும் கேட்டவரை கொடுத்துட்டாரு. நமக்கு என்ன கவலை? இனி நமக்கு கவலை இல்லை. நல்லா புசியுங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. சாப்பாடு கொடுத்துட்டு தான் பேதுட்ட கேட்குறாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க. எப்பா, நீ என்னை நேசிக்கிறாயா? 3வது கால். முதல் கேள்வி அவர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? 2வது கேள்வி, சாப்பிட்றதுக்கு ஏதாயிலும் இருக்கிறதா? 3வது கேட்கிறார், என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கின்ற ஒரு சிறப்பான கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? எல்லாரும் ஓடினாலும் நான் மட்டும் நினைச்ச மாட்டேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் ஓடினாலும் நான் மட்டும் ஓட மாட்டேன். சொன்னது யாரு? பேதுரு. இப்போ அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுரு சொல்கிறார், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மீண்டும் 2ஆம் தரம் கேட்டார். முதல் கேட்கும் பொழுது, இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அது ஒரு கலெக்டிவாக கேட்குறாரு. அடுத்து கேட்பார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன். அதிலும் ஆண்டவர் திருப்தி காணவில்லை. 3ஆவதும் கேட்பார். சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா? என் ஜீவனை கொடுத்தேன், உங்களுக்காக காயப்பட்டேன், வாரடியுண்டேன், நான் எல்லாராலும் நான் பகைக்கப்பட்டேன், என் முதுகு நொய்ய உழுத நிலம்போல் மாறி போய்விட்டது, என் சரீரமெல்லாம் பிக்க கொடுத்து விட்டேன். யாருக்காக? உங்களுக்காக அவர் கேட்கிறார்.
என்னை நேசிக்கிறாயா? என் அன்புக்குரியவர்களே, ஏன் அழுகிறாய்? அழாதே. புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா? ஒன்றுமில்லை, ஆனால் உண்டு. இப்போ கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு உன்னதமான காரியம், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எல்லா காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிச்சிட்டேன், உங்களை எல்லா காரியங்களையும் உயர்த்தி விட்டேன், ஆனால் என்னை நேசிக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த நேசத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமான ஒரு மிஷினரி பயோகிராஃபி உண்டு. அந்த பயோகிராஃபி நீக்குனிக் தீவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஜான் கெடி என்கின்ற ஒரு ஆண்டவருடைய மனிதன். அந்த ஜான் கெடி ஊழியம் செய்வதற்காக அந்த நீக்குனிக் தீவுக்கு சென்றார். அங்கே செல்கின்ற பொழுது எல்லா மனிதர்களும் மனிதர்களை பிடித்து சாப்பிடக்கூடியவங்க, மனிதர்களை பிடித்து சாப்பிடக்கூடியவங்க. இந்த ஜான் கெடி தானும் தன் மனைவியும் தன் குழந்தையுமா அந்த தீவுக்கு போனாங்க. அந்த தீவுக்கு போய் அங்கே ஒரு சின்ன கட்டமைத்து ஒரு குடிசை அமைத்து அங்கே வாழ்ந்தார்கள். மனிதர்களை பிடித்து சாப்பிடுகின்ற அந்த மனிதர்கள் மத்தியிலே, நர மாமிச பச்சினிகள் மத்தியிலே ஆண்டவருடைய பணியை செய்து வந்தார். ஒரு நாள் ஊழியத்திற்காக அந்த தீவிலே ஒரு பக்கமாக போய்விட்டு தன்னுடைய குடிசைக்கு வருகிறார். வரும் பொழுது தன் அன்பு மனைவி அழுது கொண்டிருக்கிறார். எதுக்கு அப்படி சொல்லி அவர் கேட்ட பொழுது, நான் நம்முடைய குழந்தைக்கு 2 நாட்களாக இருந்த ஜுரத்திற்கு எல்லாம் உதவி செய்து பார்த்தேன், அவளை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஜான் கெடி அந்த குழந்தையை எடுத்தார். அந்த தீவில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த குழந்தையை தன்னுடைய கரத்தினால் புதைத்தார். வீட்டுக்கு வந்தார். தன் குழந்தைக்கு எந்த ஜுரம் கண்டதோ அதே ஜுரம் தன் மனைவிக்கும் கண்டிருந்தது. தன்னிடத்தில் இருந்த முதல் உதவிகளை எல்லாம் செய்து பார்த்தார். தன்னிடத்தில் இருந்த எல்லா உதவிகளையும் செய்தார். தன் மனைவியையும் காப்பாற்ற முடியவில்லை. தன் மனைவியையும் தன் குழந்தையை எங்கு வைத்தாரோ அங்கே கொண்டு வைத்து விட்டு அந்த குடிசைக்கு வந்தார். அந்த குடிசைக்கு வந்து குடிசையின் கதவை தாளிட்டார், மூடினார். அந்த குடிசைக்குள் இருந்து அழுதார், விம்மி விம்மி அழுதார். கடவுளை பார்த்து கேட்டார், கடவுளே, 3 பேராக இந்த தீவு கூட்டத்திற்கு வந்தோம், நான் தனித்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதார். ஆண்டவர் ஜான் கெடியோடு பேசினார். தூயாவியானவர் ஜான் கெடியோடு பேசினார் அவருடைய உள்ளத்தில். ஜான் கெடி, நீ என்னை நேசிக்கிறாயா? ஜான் கெடி, நீ என்னை நேசிக்கிறாயா? ஜான் கெடி சொன்னார், ஆமையா, உம்மை நேசிக்கிறேன். ஆவியானவர், தூய ஆவியானவர் ஜான் கெடியுடைய உள்ளத்தில் மீண்டும் பேசினார். ஜான் கெடி, நீ என்னை நேசிக்கவில்லை. ஜான் கெடிக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி தெரியல. கர்த்தாவே, பிள்ளையை இழந்தேன், மனைவியை இழந்தேன், தனித்தவனாய் நிற்கிறேன், எனக்கு ஆறுதல் யாரும் இல்லை, இந்த தீவிலே தனித்து விடப்பட்ட நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அழுதான். ஆவியானவர் மீண்டும் பேசினார், ஜான் கெடி, நீ என்னை நேசிக்கவில்லை. இவர் சொன்னார், என் உறவுகளை துறந்தேன், என் உடைமைகளை துறந்தேன், என் சொந்தங்களை துறந்தேன், பெற்றோரை துறந்தேன், உம் சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்வதற்கு இந்த தீவுக்கு வந்தேன். எப்படி ஐயா நேசிக்கல நீ சொல்றீங்க? கர்த்தர் சொன்னார், நீ என்னை நேசிக்கவில்லை. ஜான் கெடி கேட்டார், யாயா நான் நேசிக்கல? கர்த்தர் பேசினார், அவருடைய உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார். ஜான் கெடி, இந்த தீவுக்கு வரும் பொழுது இந்த தீவு கூட்டத்தில் இருக்கிற மனிதர்களை பிடித்து சாப்பிடக்கூடியவர்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்து விடுவார்கள் என்று அஞ்சி கடற்கரையில் ஒரு படகு ஒன்று கட்டி வைத்திருக்கிறாய். கடற்கரையில் ஒரு படகு கட்டி வச்சிருக்கா பார்த்தியா? நீ அந்த படகை நேசிக்கிறாய்.
இவர்கள் உன்னை பிடிக்க வரும்பொழுது தப்பிச் செல்ல வேண்டும் என்று அந்த படகை நீ நேசித்துக் கொண்டிருக்கிறாய். நீ என்னை நேசிப்பதை காட்டவில்லை, அந்த படகை நேசிப்பதை காட்டுகிறது. ஜான்கிடி அந்த இடத்தில் முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஜெபம் செய்தார். நான் உம்மை நேசிக்கிறேன். கையில் சுத்தியலை எடுத்தார். குடிசை விட்டு வெளியே போனார். வெளியே போய் நேரே கடற்கரைக்கு போனார். அந்த கடற்கரையிலே தான் தப்பி செல்வதற்காக கட்டி வைத்திருந்த அந்த படகை சுக்குநூறாக உடைத்தார். சுக்குநூறாக உடைத்து அந்த கட்டைகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்தினார். எஞ்சிய கட்டைகளை கடலுக்குள் தூக்கி எறிந்தார். அந்த கடற்கரை மணலிலே விதமாக ஜெபித்தார். ஃபாதர், நாட் மை வில், thy will be done. ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாகட்டும். நான் உம்மை நேசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்தார். நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தார், நன்மைகளை கொடுத்தார். ஒருவேளை கடவுளை விட்டு தூரம் போயிருக்கலாம். கடவுள் எனக்கு என்ன செய்துட்டாரியா? கடவுளை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம்? கடவுளை தேடி எனக்கு என்ன லாபம் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை, சகோதரியை, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன். அதற்கு பிறகு அவர் அந்த தீவிலே பணியை தீவிரமாக செய்தார். இன்றைக்கு அந்த தீவு கூட்டம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஏன் அழுறீங்க? உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய நிலையை குறித்து அழாதீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை தருவார். உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஏதாயிலும் உண்டா என்று கேட்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்தில், என்கிட்ட ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுது, உண்டு மகளே, உண்டு மகனே, இல்லை என்பது உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை என்று உங்களை ஆற்றி தேற்றி உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். அவர் உள்ளத்தில் கேட்கின்ற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை துணை இயேசுவே, கவலையில் ஆறுதலும் கங்குளில் என் ஜோதியும், கஷ்ட நோய் பாடுகையிலே கை கண்ட வில்தமும். சொல்லுவோமா? எல்லாம் எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆம் பிதாவே, நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்றும் எங்களோடு இருக்கிறீர். ஏன் அழுகிறாய்? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா? நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று நீர் கேட்கும் உடைய அன்பின் சத்தத்துக்கு தொடர்ந்து கீழ்ப்படிய உதவி செய்யும். ஆமென்.